Shalom to all of you. So, as we continue with the I am telling the truth, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிற அந்த செய்தி தொடர்பில் யோவான் 12 அதிகாரம் 24 வசன தொடக்கம் ஒவ்வொரு பகுதியாய் டேனியின் உதவியோடு யெகோவா the teacher அவருடைய உதவியோடு நாங்கள் இந்த காலமாக நாங்கள் பார்த்து கொண்டு வந்த நாங்கள் அதை ஒரு மறுபடியுமாக அந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கலாம். By now I think உங்களுக்கு பாடமாய் வந்திருக்க வேண்டும் இல்லையா? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாப்பாசி விதையானது நிலத்திலே விழுந்து சாகவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததையாக மிகுந்த கனிகளை கொடுக்கும். That's the secret of life, a fruit bearing. கனி கொடுக்கும் வாழ்க்கைக்கு ரகசியமும் அடிப்படை உண்மையும். யெகோவா சாதாரண மனுஷர்கள் கண்கள் காண்கிற மரங்கள், பூக்கள், விதைகள் இவைகளை வைத்து ராஜ்யத்தின் உண்மையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த விதையில இருந்து அதற்குரிய மரம் வந்து அதற்குரிய பூவும் கதிரும் அதற்குரிய பழங்களும் வருவது தேவன் வார்த்தையிலே சொன்னபடியால், கட்டளையிட்டபடியால் அவை உண்டாகிறது. ஆரம்ப புத்தகத்திலே 1 அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 12:25 தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்திலே தன் வாழ்க்கையை வெறுக்கிறவனோ அதை ராஜ்யத்தின் வாழ்க்கைக்காக, அதானது நித்திய வாழ்க்கைக்காய் காத்துக்கொள்ளுவான். It's only about the kingdom and nothing but the kingdom. ஒருவன் எனக்கு வேலை செய்கிறதா இருந்தால் என்னை பின் செல்ல வேண்டும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் வேலைக்காரனும் இருப்பான். அவன் பிரிந்து போவதில்லை. அவன் யாரோடு இருப்பான், எங்கே இருப்பான் என்பதை யெகோவா மற்ற வார்த்தைகளிலே அறிவித்திருக்கிறார். எருசலேமின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். மனுஷனுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சொந்த ஆடுகள், அவருடைய வாசலால் உள்ளே போனவர்கள், அவரே வாசல். அவர்கள் ஜீவிக்கும் இடம் பூமி. யெகோவாவோடு டேனியோடு ஆளுகை செய்யும் இடம் எருசலேம். பரலோகம், மோட்சம் அல்ல. இந்த உண்மை கேட்டாலும் பலர் விசுவாசிக்க மாட்டார்கள். பேய்கள் விடாது, வாசித்தாலும் விளங்காது. சீஷர்களுக்கு மட்டும் உண்மையை அறிவிப்பார். ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு மட்டும் தெரிவிப்பார். யார் சீஷர்கள்? அவரை அறிந்த ஆடுகள், அவருக்கு கீழ்ப்படியும் ஆடுகள், அவருக்கு பின் செல்லும் ஆடுகள், வார்த்தையிலே நடக்கும் ஆடுகள். நாளாந்தம் இந்த வாழ்க்கையை வரித்து அவர் கொடுக்கும் அந்த வாழ்க்கையிலே, கனி கொடுக்கும் வாழ்க்கையிலே ஜீவிக்கிறவர்கள் அவர்கள்தான்.
சுவிசர்கள். இப்ப கடைசியாக ஒருவன் எனக்கு வேலை செய்தால் அவனை டாடி கனம் பண்ணுவார். வேலை செய்கிறவன் அவனை பின் செல்ல வேண்டும். அவரை ஒருவன் எனக்கு வேலை செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்றத்தான் வேண்டும். So those two scriptures are connected. All right. அவருக்கு பின்னாக போகாதவர்கள் ஊழியம் செய்தாலும் கடைசி நாளிலே அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். நான் உங்களை அறியேன். விடத்தார் அவருடைய ஆடுகளை மட்டும் அறிந்திருக்கிறார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் ஆடுகளை அறிந்திருக்கிறார். அவருக்கு பின் செல்லும் ஆடுகளை அறிந்திருக்கிறார். உண்மையில் நடக்கும் ஆடுகளை அறிந்திருக்கிறார். ஆடுகளும் அவரை அறிந்திருக்கிறது. Now, ஜான் 8ஆம் அதிகாரத்திலே 31-32 என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்கள். நிலைத்திருந்தால் என்று சொல்கிறது ஒரு மரம் நிலத்திலே நிலைத்திருக்காவிட்டால் அது தொடர்ந்து உயிரோடு இருக்க முடியாது. பூமியை அவருடைய ஒழுங்கு இழப்படைத்தான். மீன்கள் தண்ணீரிலே வாழ வேண்டும். மிருகங்கள் காட்டிலே ஜீவிக்கிறது. All right. Now, அவர் வார்த்தையிலே நிலைத்திருந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையின் வார்த்தையை பிடித்துக் கொண்டு நாளாந்தம் அவரை பின் செல்கிறவர்கள் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாய் இருக்கிறீர்கள். அவர்களுக்கு தான் உண்மை வெளிப்படுமே ஒழிய கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. உண்மை அவரை பின் செல்லும் சீஷர்களுக்கு அந்த வார்த்தையின் வெளிச்சம் அவரை பின்பற்றாதவர்களுக்கு உண்மை வெளிப்படுத்தப்பட மாட்டாது. அது உயர்ந்த தேவன் தாமே அந்த வெளிப்படுத்துதலை கொடுக்க வேண்டும். உண்மை அவருடைய வார்த்தை, வார்த்தை அவருடைய மகன். மகன் சொன்னார், நானே உண்மை, நானே வழி, நானே வாழ்க்கை. இவைகள் வேதவாக்கியங்களிலே பைபிள்ஸிலே எழுதி இருந்தாலும் 5, 10, 15, 20, 25 வருஷங்களுக்கு மேலாக வாசிக்கிறவர்கள் அந்த வெளிச்சத்தை பெறாமல் இருக்கலாம். வார்த்தையாகிய மகனை டாடி வெளிப்படுத்தினார் ஒழிய யாரும் அறிய மாட்டார்கள். வார்த்தையாகிய மகன், வார்த்தையானவர் மனுஷனானார். 1:14 டாடி தான் அவரை வெளிப்படுத்த வேணும். மத்தியாவு 11:27 அவரே தான் வழி, மதம் அல்ல, மகன். இன்றைக்கு பலருடைய
தப்பான எண்ணமும் வஞ்சிக்கப்பட்ட ஒரு அறிவும் என்னென்றால், நான் கிறிஸ்தவன், எனக்கு தெரியும் எல்லாம், வேத வாக்கியங்களை நான் வாசித்து அறிந்து கொள்ள. நோ, காரியங்களை மறைப்பது அது உயர்ந்த தேவனுக்கு மகிமை. அவர் கையை விரிக்க நாங்கள் பெற்றுக் கொள்வோம், மற்றபடி அல்ல. சவுலாய் இருந்த பவுல் அப்போஸ்தலன் அந்த நேரம் வேதவாக்கியங்களை 14 வருஷம் படித்திருந்தாலும் மகனையும் அறியவில்லை, யேசுவா டடியையும் அறியவில்லை. தமஸ்கு தெருவிலே அவருடைய குரலை கேட்டான், அவரை காணவில்லை. நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்ன யேசுவ தி மெஷியா, உயிர்ப்பிக்கும் ஆவியாய் எழுப்பப்பட்டவர் அவர் டேடியின் மூலம். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். எபிரேயர் 5:5 பாடல் 2:7 அப்போஸ்தலர் 13:32. What is born of the Spirit is Spirit. ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். இந்த நிலையிலே தான் தொடக்கூடிய, கண்களால் காணக்கூடிய, அவர் சித்தம் கொண்டால் முன்னாலே சாப்பிடக்கூடிய, நடக்கக்கூடிய, அவர்களோடு சேர்ந்து கேள்விகள் கேட்டு வேதவாக்கியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அத்தை யேசுவா இன்றைக்கும் இதோ உங்களோடு சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இவரே தான். உயிர்ப்பிக்கும் ஆவியாக 1 கொரிந்தியர் 15:45. Oh, we thank you. Daddy, we want to thank you, Daddy. We want to thank you. ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி அந்த உம்முடைய மகன் யேசுவா கற்பித்த அந்த ஜெபத்தை, எங்களுக்கு தேவையான உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று நீ கொடுத்து கொண்டு வரதுக்காய் நன்றி. இந்த உணவு இல்லாமல் நாங்கள் சோர்ந்து போய் மடிந்து போம். இதுவே எங்கள் வாழ்க்கை, இதுவே எங்கள் ஆறுதல், இதுவே எங்கள் வழி, இதுவே எங்கள் சமாதானம். சீஷர்களுக்கு மட்டுமே வார்த்தையின் தொடர்ந்த உண்மை வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வார்த்தையிலே நிலைத்திருந்து, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, வார்த்தையின் வழியிலே நடக்கிறபடியால் தொடர்ந்து அந்த வெளிச்சம் அவர்களோடு கூட இருந்து கொண்டு போகும். யோகனான் 8:31-32. And then யோகனான் 8:12 நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்காமல் அவன் ஜீவ வாழ்க்கையை அடைந்திருப்பான். அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கை, அதிகாரமுள்ள வாழ்க்கை, சமாதானமுள்ள வாழ்க்கை, நெருக்கத்தின் மத்தியிலே சத்துருக்கள் நடுவிலே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று டேவிட் 23ஆம் பாடல்ல சொன்ன மாதிரி,
இந்த வார்த்தையில் நடக்கிறவர்களுக்கு அவருடைய பந்தி, அதிலே களிகூறுதல், சமாதானம் கொடுக்கப்பட்டு அவர் சொன்னபடி அவர்களுடைய தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். That's why he said, பறவைகளை பாருங்க, பூக்களை பாருங்க. அவருடைய கரத்தின் கிரிகையை, அவருடைய டேஸ்ட் ஆஃப் கலர்ஸ், வர்ணங்கள், நிறங்களின் அவருடைய விருப்பம், ருசியும் அவர் எப்படி பார்க்கக்கூட அழகாக இருக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு சிருஷ்டித்த எல்லாவற்றையுமே டடியும் மகனுமாக செய்து முடித்தார்கள். அவர் சொன்னார், பறவைகளை கவனியுங்கள், பூக்களை பாருங்கள், ஏன் கவலைப்படுறீர்கள்? உங்களுக்கு அவைகளுக்கு உடுத்துவித்து பிழைப்பூட்டுவது, வாழ்க்கையிலே சாப்பாடு கொடுப்பது அதி உயர்ந்த தேவன் உங்கள் டாடி. உங்களுக்கு டாடி, அவர்களுக்கு தேவன். இதுக்குத்தான் டாடியின் வெளிப்படுத்துதல் மகனால் கொடுக்கப்பட வேண்டும், மகனின் வெளிப்படுத்துதல் டாடியினால் கொடுக்கப்பட வேண்டும். சுவிசர்களுக்கு மட்டும் இது கொடுக்கப்படும். மத்திய 11:27. ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்குள்ளே சிலர் இயேசுவின் வெளிப்படுத்துதலை பெற்று இருதயம் மாற்றப்பட்டு அவர்களே களி கூறலாம் வார்த்தையிலே. ஆனால் இன்னும் ஒரு படி இருக்குது. மகன் தனக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களுக்கு, தொடர்ந்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு டாடியை வெளிப்படுத்துகிறார். அதி உயர்ந்த தேவன். Our destination is not Yeshua. Our destination is El Elyon, the Most High God. எங்கள் இலக்கு, எங்கள் முடிவு அதி உயர்ந்த தேவன், ஒரே தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். அவர் டாடியை வெளிப்படுத்தவும் மகன் யேசுவா அவரை பின்பற்றுகிறவர்களை டாடியின் அண்டை கொண்டு சேர்க்கவுமே உலகுக்கு வந்தார். அதுதான் அவர் சொன்னார், நானே வழி. எங்கே? டாடியின் இடத்திலே போறதுக்கு. I am the way. நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை. சுவிசேஷர்களுக்கு இரண்டாவது படியாக டாடி மகனை வெளிப்படுத்தி மகன் டாடியை வெளிப்படுத்த வேணும். அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும். Even though they have come to know Yeshua, the son of the Elohim, அவருடைய மகன் அறியும்படிக்கு அவரால் யோவான் 6:44 படி இழுக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் மகன் இப்பொழுது அதி உயர்ந்த தேவன், அவருடைய டாடி, அவரை எங்களுக்கு வெளிப்படுத்த வேணும். For us to enjoy. நாங்கள்
அவரிலே களிகூற அவரிலும் மகனிலும் நாங்கள் ஐக்கியப்பட, அதுதான் அப்போஸ்தலர்களின் ஐக்கியம். எங்கள் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் படிக்கும், அந்த சந்தோஷம் நிறைவாகும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு எழுதி இருக்கிறோம். யோகனான் 1 தொடக்கம் 3 வரை, 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய மகனோடு ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு உங்களை அழைத்த அதி உயர்ந்த தேவன் உண்மையுள்ளவர். இவைகளை மறுபடியும் நாங்கள் ஆராய்கிறது மட்டுமல்ல, அவைகளிலே நிலைத்திருந்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் வாழ்க்கை அடிப்படை கொள்கைகளை, மனப்பான்மையை, நோக்கத்தை பின்பற்ற வேண்டும். Why? Because we don't see him. அவர் காணும்படியாக முன்னாலே இப்பொழுது போனாலும் சும்மா அவரை பின்பற்றி செல்வது சரியல்ல. அவருக்கு பின்னாலும் அவரது கொள்கை, வாழ்க்கை முறை, அவருடைய மனப்பான்மை, அவர் கை கொண்ட உண்மைகள், அவருடைய கீழ்ப்படிவு, அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும் எண்ணம் கொண்டவராய், சித்தம் கொண்டவராய், இவைகளை பின்பற்றி வாழ்க்கையை நடத்துவதுதான் இயேசுவுக்கு பின்னாலே போவது. சர்ச்சில் இருக்கிறதா அல்ல. நோ, 100% இல்லை. ரிமெம்பர், கடைசியாய் போகும் நேரத்தில் அவர் சொன்ன காரியம், கடைசியாக 6வது எங்கேயும் போறாங்க அப்படின்னு சொன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல அல்லது ஏர்போர்ட்ல அந்த கடையை ஞாபகப்படுத்தி விடுவாங்க. அதை மறக்க வேண்டாம், அந்த முக்கியமான அந்த காரியத்தை. யேசுவா அந்த கடைசியாக அவர் சொன்னது வெரி இம்பார்ட்டன்ட். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. We are not called to change people. ஆக்களை மாற்றுறது சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன். இயேசுவை கொண்டு வருவது அவர்தான். நீ பிடிச்சு இழுத்து சரி வராது. உன் சகோதரன் சகோதரியை நீ கட்ட போறவளை நோ, அவளுக்கு பைபிள் வேண்டி கொடுத்து சரி வராது. He can be a real, perfect, wonderful, forgive me for saying that, a nasty devil. That can be in the Catholic Church, Catholic gathering, Methodist gathering, or Anglican gathering, or the CPM, or Protestant gathering, or spiritual கூட்டம், ஆவிக்குரிய தரமான பேய்கள் அங்கே இருக்கு. அவர்களை மாற்ற முடியாது. அவர்கள் அதி உயர்ந்த தேவனாலே இயேசுவை இழுக்கப்பட வேண்டும். பேய்கள் விடாது. வந்திருந்தாலும் வார்த்தை அதி உயர்ந்த தேவனின் பிரசன்னத்திலே அவரால் தெரிவு செய்யப்பட்ட அந்த நாளுக்குரிய வார்த்தை கொடுபடும் நேரத்திலே உள்ளுக்கு இருக்கிற பயோரையும் பைபிளால உண்டா கூட்டத்தில் நடக்காம இருக்கலாம். இது சர்வசாதாரணம். இங்கே பாடல் படிக்க பேய்கள் கிளம்ப பார்க்கும். ஒரு யூதன் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறானோ, I don't think so. I see he is from United States. அமெரிக்காவிலே யேசுவா ஹமஷியா என்கிற பாடலை நாங்கள் படித்த நேரம் probably ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்பு பேய்கள் எழும்பி நடமாடி
ஆக்களுக்குள்ளாக பிறண்டு அடிச்சு வெளிக்கட்டோடி அதை அவன் பார்த்து போட்டு புறஜாதி சபைகளாக இருக்கிற நீங்கள், அதாவது வெள்ளக்காரர், இதை பாருங்க. அவர பேரை கேட்டோன்னே இந்த பேய்கள் பதுங்கி இருந்தது வெளியே எடுத்து அதை எறிஞ்சு வெளியோடுதுண்டு பாருங்க. உங்களோட சபை எப்படி இருக்குது? அவர பேர் நீங்க சரியா அறிந்திருக்கிறீங்களா? ஜீசஸ் ஜீசஸ் என்றது இங்கிலீஷில், தமிழ்ல இயேசு இயேசு, சிங்களத்தில் இயேசு ஸ்வான்சை சரி. மனுஷனை மாற்றுவது அதி உயர்ந்த தேவன். உள்ளே இருக்கும் பேய்கள் விடாது. அவன் இழுக்கப்பட வேண்டும் புறையாதிகள் இருளின் மத்தியிலே இருந்து யேசுவாவண்டை. பிகாஸ் பேய்கள் விடாது. இந்த உலகத்தின் அதிபதி பேய் யேசுவா 3 தடவை சொன்னார். சூச்சராக்குங்கள், கிறிஸ்தவராக்குங்கள் என்று சொல்லவில்லை. அவர் மாற்றின ஆக்களை, இருதயம் மாற்றப்பட்ட ஆக்களை, உதாரணமாய் சகை பால், அவர்களை சிஷ்யராக்குங்கள். நாய போய் எப்படி சிஷ்யராக்குவாய் புறஜாதியார்? இஸ்ராயல் ஜனங்கள் இயேசுவாவின் கரத்தினூடாக அற்புதங்களை கண்டபடியினாலே அவர்கள் ஓடி போகவில்லை. ஆத்த கடந்து யேசுவா சொன்னா, நீங்கள் வாரது அற்புதத்தை கண்டில்ல, நீங்கள் அப்பமும் மீனும் ரொட்டியும் மீனும் சாப்பிட்டு அது நீர்ல டேஸ்டா தானே இருந்திருக்கும். டாடி கொடுத்தது அது எப்படி டேஸ்டா இருந்திருக்கும் எங்களால் இமேஜின் பண்ண முடியாது. இத்தனை பேர் இருதயம் தொடுபட்டிருக்கும். I think in the Jesus of Nazareth film, Mary Magdalene, who was a prostitute, when she kept that bread in her mouth, she started to weep and weep and weep. That was a very touching scene. Anyway, so Yeshua சொல்றார், அனைவரையும் சீஷராக்குங்கள். All right? And then 20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், he gave us commandments. Yeshua gave us கட்டளைகள் அவர் கொடுத்தார். நான் கட்டளையிட்ட எல்லா கட்டளைகளையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி. நாங்கள் கிருபையின் காலம் பிரதர். Oh really? Sure. இயேசு எல்லாவற்றையும் காட்டி தீர்த்தார். நாங்கள் கிருபையின் காலம். நாங்கள் நினைச்ச நேரம் போய் பேசுவோம், களவெடுப்போம், காசை காணிய கொலை செய்வோம். நாங்கள் சூரிய நாளே ஆராதனை செய்வோம். நாங்கள் கிருபையின் காலம் வருது. ஓய்வு நாள் அது யூதர்களுக்கு. அவங்க சரியான சபிக்கப்பட்டவங்க. இயேசு கிறிஸ்துவ கொலை செய்து போட்டாங்களே. இப்ப புது இஸ்ரேல் கிறிஸ்தவ சபை பாதாள பொய். That's called replacement theology. மாற்றி வைக்கப்பட்ட தேவ தேவனை குறித்த படிப்பு. replacement theology. இன்று வரை இந்த வெள்ளக்காரர்கள் அதை கொண்டு பூத்தி, God has rejected Israel and he has chosen the new Israel. Oh, that's the church. No sir, you're wrong. Play 100% பிழை. ஓகே, நான் கட்டளையிட்ட கட்டளைகளை
அவர்கள் கை கொள்ளும்படி யாராவது சொல்லிக் கொடுக்கிறானா? இயேசுவின் கட்டளைகளை கை கொள்ளும்படி அவர்கள் தான் சீஷர்கள். சீஷர்களாகிறது என்றால் வெளிச்சம் கிடைத்தவர்கள், இருதயம் மாற்றப்பட்டவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேணும். ஒழுங்குகளுக்கு, அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேணும். 613 கட்டளைகள் உண்டு. அதிலே சில கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய முடியாது. அது பழைய உடன்படிக்கையிலே அந்த ஆராதனைகளுக்கும் பலிகள் செலுத்துகிறதுக்கும் அதுக்கு முதல் என்ன செய்கிறது, பிறகு என்ன செய்கிறது? பலி செலுத்திய பின்பு ஆசாரியர்களுக்கான கட்டளைகள், பெண்களுக்கான கட்டளைகள், அவர்கள் மாதாந்த அந்த வழிபாட்டு நாட்கள் என்ன செய்ய வேணும், முடிந்த பின் என்ன செய்யணும், during or after the menstruation, the periods, அவைகளெல்லாம் ஆம்பளைகள் வைக்கலாமா? இப்ப விளங்குதா? அது அவங்களுக்கு, பொம்பளைகளுக்கு அவர்களுக்குரிய கட்டளைகள் குறைப்பாக அவர்கள் கீழ்ப்படிய வேணும். மற்ற கட்டளைகள் 2 தரத்தாரும் ஆண்களும் பெண்களும் கீழ்ப்படிய வேணும். இன்றைக்கு இந்த நைசியா வஞ்சிப்பு போல பொய்யான வஞ்சிக்கப்பட்ட ஒரு கிருபை என்னும் போதனையிலே பிடிபட்டு கிறிஸ்தவ கூட்டம் எனப்பட்ட கூட்டங்கள் உலகெங்கும் வஞ்சிப்பிலே தெரிகிறார்கள். They live like lawless people. கட்டளைகள் இல்லாதது போல ஜீவிக்கிறார். No wonder Yeshua he said, அக்கிரமம் பெருகிப்போம். அக்கிரமம் கட்டளையில் இல்லாமல் ஜீவிக்கும் ஜீவி. அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன கட்டளைகளை அவர்கள் கீழ்ப்படியும்படி கற்றுக் கொடுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் இந்த கொடிய நாட்களில் சகல நாட்களிலும் இன்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கிறேன். கண்கள் காண முடியாது, அவர் எங்களுடைய கூட இருக்கிறார். We can't see. மறைந்தார், பிறகு தன்மை காண்பித்தார். பிறகு மறைந்தார், பிறகு கடற்கரையிலே காண்பித்தார். பிறகு மறைந்தார், பிறகு அவர் வீட்டிலே காண்பித்தார். சாப்பிடும் நேரம் மறைந்து போனார். அதே யேசுவா now with us, with you. ஏதாவது விளங்காவே இருந்தால் நீ அவரிடத்திலே கேட்கலாம். அடோனாய் யேசுவா எஜமான், எனக்கு இது விளங்கவில்லை, எனக்கு சொல்லி தரும். நீ சொன்னீர் என்னை போதுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். எஸ், நான் அதுதான். I'm a teacher. All right. Now சீஷர்களுக்கான ஆசீர்வாதங்களை கவனிக்கிறோம். உண்மையின் வெளிப்படுத்துதல், டாடியின் வெளிப்படுத்துதல். இயேசுவா கொடுப்பார், அவருக்கு பின்னாலே கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து போனால் மற்றவர்கள் ஏசப்பா ஏசப்பாண்டு அவர் தான் அப்பாண்டு நினைப்பார்கள். No, no one comes to the Father, to the Father. Hello, no one comes to the Father. என் டாடி என்ற யாரும் போக முடியாது என் மூலமாய் அல்லாமல். அவருடைய டாடி நம்முடைய டாடி. டாடி இல்லாத, தகப்பன் இல்லாத
வெளிச்சம் தனக்கு கிடைத்து இருக்கிறது என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட மனுஷர்கள் தான் எத்தனை? They have no father. Did you know that? ஒரு குடும்பத்திலே சடுதியாய் தகப்பன் இறந்து போனார் அல்லது எப்படியோ அந்த மனைவியும் பிள்ளைகளும் இவ்விதமான ஒரு நிலையிலே மனப்பான்மையோடு அவர்கள் வாழ்க்கையை தொடருவார்கள். யாரும் அறிய முடியாது. விதவைகளை விசேஷமாக கவனிப்பதாக விதவைகளின் பிள்ளைகளை அதி உயர்ந்த தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவரது வார்த்தை அதே மாதிரி இயேசுவின் மூலம் வெளிப்படுத்துதலை பெறாத டேடியை குறித்து வெளிச்சம் பெறாத ஜனங்கள் லட்சக்கணக்கு. They don't know their daddy. They have no daddy. அப்பா பிதாவை என்று நாங்கள் கூப்பிட புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்று பவுல் சொன்னார். பட் இஸ் இட் a reality? அது ஒரு நிஜமானதா இருக்கிறதா? When is the last time you called him daddy? எப்பொழுது கடைசியாக கூப்பிட்டாய்? எப்படிப்பட்ட நேரங்களிலே இடையிடையே அவரோடு பேசுகிறாய்? ஜபம் ஜபம் என்ற ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சு போட்டு முழங்கால் படியா சும்மா ஒரு மத பிரசாரம் பண்ண பாரம்பரியம். யோகனான் 8:12 நானே உலக கோழியாய் இருக்கிறேன், ஒருவர் என்னை பின் செல்லுகிறவனாய் இருந்தால் அது சுஷன், அவன் ஜீவ வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருக்கிறான். ராஜ்யத்தின் வாழ்க்கையை ருசித்தபடி இந்த பூமியிலே ஜீவிப்பான். அவரை பின்பற்றுகிறவன், அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன், அவர் வாழ்க்கை போக்கை பற்றி கொண்டு நடக்கிறவன், அவரே ஒளி. உலகம் அனைத்தும் இருளுக்குள்ளாய் உட்கார்ந்திருக்கிறது. அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. மனுஷர் ஜீவிக்க வேண்டிய வாழ்க்கை, வாழ வேண்டிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஒளியாயிருந்தது மனுஷர்களுக்கு. ஞாபகமா? யோகனான் 1:4 அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இயேசு அதைத்தானே சொல்லுகிறார். யோகனான் 8:12 நானே உலகு ஒளியாயிருக்கிறேன், எனக்கு பின்னாலே வருகிறவன் இருளில் ஜீவிக்காமல் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருக்கிறான். அப்படியானால்
இருளின் வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அநேகம் பேர், உலகத்தார் அனைவரும், பல கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் தேவனுடைய வார்த்தையும் உண்மை தெரியாது இருளில் ஜீவிக்கிறார்கள். யேசுவா பூமிக்கு வருவதற்கு முன்பதாக இதோ பாருங்கள், ஏசாயா 9ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி, ஆகிலும் அவர் ஜெபுலூன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்திய முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. இந்த பட்டணங்கள் இஸ்ரேலிலே நப்தலி ஒரு கோத்திரம், ஜெபுலூன் ஒரு கோத்திரம், அதுக்குரிய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இனி அது இருண்டு போயிருக்கிறது இல்லை. My goodness, I don't know how many will believe. இப்பொழுதும் அவர் கொடுத்த இந்த ஊழியம் தொடங்கின காலத்திலும் சில கிராமங்களுக்குள்ளே போக நேரத்திலே the darkness is so thick. அங்கே இருக்கிறவர்கள் சேவிக்கிற கடவுள் எனப்பட்ட முண்டங்களையும் ரூபங்களையும் பார்க்கும் நேரத்தில், அவர்கள் முகங்களையும் கண்களையும் பார்க்கும் நேரம் பயங்கரம். இருள் அப்படியே பிடித்து வைத்திருக்கிறது. பிசாசின் இருள். ஏன்? வாழ்க்கையின் வெளிச்சம் இல்லை, யேசுவின் வெளிச்சம் இல்லை. அந்த பட்டணம், அந்த கிராமத்திலே இப்பொழுது என்ன வாசித்தோம்? இது பார், ஜெபுலூன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்திய முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருளாகி இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையின் அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள கடற்கரை அருகில் இன்னும் இயேசுவா பிறக்க இல்லை. ஏசாயா இது எழுதுற நேரம் 750 வருஷங்களுக்கு பிறகுதான் பிறந்தது. ஏசாயா எழுதி யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அந்த தேசத்தை ஞாபகம் இருக்கும் இல்லையா? அவர் ஊழியம் ஆரம்பித்தது கலிலேயா நாட்டிலே. அதுதான் அந்த கலிலேயா கடல். இப்படியான ஒரு இடத்தில் ஒரு கடலையும் கொண்டே வச்சிருக்கிறார். நீரோடைகள், பள்ளத்தாக்குகள், மலைகள், மேடுகள். கலிலேயாவாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஏசாயா எழுதுகிறான். Now watch verse 2. இருளில் வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். Oh my goodness, எத்தனை இடங்கள், தேசங்களிலே, பட்டணங்கள், கிராமங்கள் பிசாசின் இருளினால் அடைக்கப்பட்ட ஒரு கோழியை போல தாங்கள் எங்கே போகிறார்கள், யாரை தொழுது கொள்ளுகிறார்கள், எதிலே அவர்கள் இடறுகிறார்கள், ஒன்றுமே தெரியாதவர்களாய் இன்று வரை ஜீவிக்கிறார்கள். Why? Because the good news of the kingdom has not been preached over there, has not gone there. ராஜ்யத்தின் நற்செய்தி அங்கே
இன்னும் போகவில்லை. What about Sri Lanka? They are not changing people's religion. It is proclamation of the kingdom. ஜனங்களின் மதங்களை மாற்ற யாருமே சொல்லவில்லை. அது உயர்ந்த தேவனும் சொல்லவில்லை. படுபலை இயேசுவும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவும் அது உயர்ந்த தேவன் ஒருவன் மனுஷியை பிடிச்சி இழுத்து இயேசுவை கொண்டு வந்தால் ஒழிய no way. யாரும் வர முடியாது. இயேசுவா சொன்னார் யோகனான் 6:44 இருளிலே வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். இது இன்னும் நடக்கையில் கண்டார்கள். எப்பொழுது இயேசுவா பிறந்து வளர்ந்து அவர் ஊழியத்தை கலிலேயாவிலே தொடங்கின நேரத்தில் they saw the light. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எத்தனை இடங்களுக்கு, தேசங்களுக்கு, கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, மூடு மூட்டுகளுக்குள்ளாகி இருக்கிறவர்களுக்கு இந்த வெளிச்சம் இல்லை. பட்டணத்தில் இருக்கிறவர்கள் இல்லை. பயங்கரமான முண்டங்களையும் சொருபங்களையும் தாங்கள் தொழுது கொள்வது யார் என்று தெரியாமல், இடறுவது என்னத்தில் என்று அறியாமல், இந்த வாழ்க்கையினால் மயக்கப்பட்டு இன்று வரை ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். வெளிச்சம் இல்லை. The good news is the light of Elohim. ராஜ்யத்தின் நற்செய்தியே இயேசுவ மெஷியா, அவர்தான் ஒளி. The good news is the power of Elohim. அது உயர்ந்த தேவனுடைய வல்லமை. நற்செய்தியாகிய தேவனுடைய ராஜ்யம். இருளில் ஜீவிக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசுவின் ஊழிய ஆரம்பத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டது. அவரே ஒளி. சீஷர்கள் தொடர்ந்த ஒளி பெருகும்படிக்கு ஒளியை பெற்று அவரே ஒளி, அவரை பின்பற்றி நடக்கும் நேரத்திலே வர இருக்கும் ராஜ்யத்தின் வாழ்க்கையின் ஒளியிலே, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே, அதிகாரத்திலே ஜீவித்துக் கொள்வார்கள். That's a blessing. அது சீஷர்களுக்கான ஆசீர்வாதம். அவரை தொடர்ந்து பின்பற்றும் சீஷர்கள் கீழ்ப்படிந்து டேடியின் வெளிப்படுத்துதலை அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் கொடுப்பார். டேடி வெளிப்படுத்தப்பட்டாமல் யாரும் அறிய மாட்டான். மத்தியாவு 11:27. டேடி என்றால் அதி உயர்ந்த தேவன், அவருடைய தாப்பன், எங்கள் தாப்பன். அவர் வெளிப்படுத்தப்படும், எல்லாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். மகனும் அவர் தகப்பனை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ
அவர்கள் மட்டும் தவிர வேறு யாரும் அது உயர்ந்த தேவன் யேசுவாவின் டாடியை அறிய முடியாது. No. மத்தியாவு 11:27, லூக்கா 10:22, யோகனான் ஜான் 14:27, சீஷர்களுக்கு ஆசீர்வாதம், the blessing, when you, oh my God, அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னுமாக சரியான வெளிச்சம். இது யாருக்கு, இது எவருக்கு, யார் இதை பிடித்துக் கொள்ளலாம் தெரியும். பாருங்க, காண்பிக்கிறேன். யோகனான் 14 14ஆம் அதிகாரம் திருப்பி திருப்பி வாசிச்சாங்களுக்கு தெரியும் எவ்விதமாக அவரும் டேடியும் வந்து யாருக்குள்ளே வந்து குடியிருப்பார்கள், எப்படிப்பட்டவர்கள் உள்ளே கட்டளைக்கு கீழ்ப்படியும் சீஷர்களுக்குள்ளே அவர்கள் தான் அவரில் அன்பாயிருக்கிறார்கள். டேடியும் மகனும், ஹலோ ஹலோ ஹலோ, டேடியும் மகனும். யோவான் 14:23, யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அதோடு நிக்கல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னும் வெளிப்படுத்தல் வருது பாருங்க, ஒன்றில் இருந்து எப்படி ஒன்றுக்கு போகுது. சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்கிற மாட்டேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு அதை கொடுக்க மாட்டேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கலங்காமல் பயப்படாமல் இருப்பதற்கு அவர் கொடுக்கும் சமாதானம், இயேசுவின் சமாதானம் அவருக்குள்ளே அவர் பிரசன்னத்தினாலே வரும். அண்மையிலே சூறாவளி இந்தா வருது வீடுகளை மூடிக்கொண்டு அங்கேயும் இங்குமாய் பலர் ஓடினதாம். கடந்த ஒரு கிழமைக்கு முதல்ல 4-5 நாள் மழை பெய்து. சில சொன்னார்கள், எங்களுக்கு வீட்டே இருந்த ஆக்கள் எல்லாரும் ஓடிச்சாங்க. பிறகு பூட்டிட்டு நாங்கள் கடற்கரைக்கு கிட்டத்தான் இருந்த, நாங்கள் முன்னால 6, நாங்கள் எந்த இடத்துக்கும் போகவில்லை. நாங்கள் அங்கே தான் இருந்தோம், படுத்தோம், காலையில் எழும்பினோம். ஏன் பயம் இருக்கவில்லை? முட்டாள்தனமான விசுவாசமா? இல்லை. அதி உயர்ந்த தேவன் அவர் மகன் யேசுவின் அவர்கள் கொடுக்கிற சமாதானம் அது அப்படியான ஒரு துர்ச்செய்தியிலே
வல்லமையாக அவர்களை ஆட்கொண்டது. அதி உயர்ந்த தேவனுடைய சமாதானம், அவரே அந்த சமாதானம் ஆண்டு கொள்ளும். When the peace rules, பயமங்காலே. ஒரு குறிப்பாக ஒரு ஊழியக்காரன் என்னோடு பாய்ந்து கொண்டது என நான் ஆச்சரியமடைந்தேன். அவர்கள் ஏதோ கண்டுபிடிக்கப்பட்ட அப்படி இப்படியாமண்டு அந்த டாக்டர் அவருக்கு சொன்னது, என்னால் உதவி செய்ய முடியாது. அவர் சொன்னார், அப்படியே டாக்டர் சொன்ன நேரத்தில் எனக்கு ஒரு எள்ளளவேனும் பயம் எனக்கு வரவில்லை. ஏனோ தெரியாது. என்னை சுற்றி இருந்தவர்கள் அழுதார்கள். அவர் சொன்னார், எனக்கு அப்படி வரவில்லை, பயமே வரவில்லை. அது தேவனுடைய சமாதானமாத்தான் இருக்க வேண்டும். அந்த சமாதானம் ஆளுகை செய்யும் நேரத்திலே பயமுறுத்தும் சொற்கள், பயமுறுத்தும் செய்தி, பயத்தை கொண்டு வரக்கூடிய அந்த வார்த்தைகள் உன்னை அசைக்காது. Why? அவர் கேட்டார் மற்றவர்களிடத்தில். அவர் சொன்னார், ஏன் அல்றியல்? அதை நான் கேள்விப்பட்டேன். இயேசுவா சொல்லுகிறார், வரப்போகும் சம்பவங்களை இட்டு இருதயம் ஆடக்கூடிய, பயம் வரக்கூடிய, கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் ஏற்கனவே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யாருடைய சமாதானம்? அவர் சொல்லுகிறார் உடனடியாக, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். His peace. உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கிற மாட்டேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த பாடல் படித்தது பலருக்கு ஞாபகமாய் இருக்கும் அல்லவா? நான் பாடுவேன் என்கிற இந்த பாடல், உம் சந்திப்பில் இதயம் பாடும், சந்தேகம் உம் வார்த்தையால் விலகிப்போம். அறிவுக்கு எட்டாது. அறிவு கெட்டாத சமாதானம் அதுவே என் பாடல். மனுஷ புத்திக்கு அறிவு கெட்டாத சமாதானம் அதுவே என் பாடல். அந்த சமாதானம் தான் இயேசுவா சொன்னார், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல,
இந்த சமாதானத்தை அவரிடத்திலே இருந்து பெற்றவர்கள் ஒன்று மட்டும் நான் அறிவேன், இருதயங்களினாலே நன்றி சொல்லி வார்த்தைகள் இல்லாமல் எப்படியா இந்த நாள் வரை வழி நடத்தி நாளாந்த சாப்பாடை கொடுத்து பரலோகத்தின் சாப்பாடும் வயிறுக்கு உணவையும் பாதுகாப்பையும் கொடுத்து வழிநடத்து இன்று நாள் வரைக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் புருஷனையும் உன் பிள்ளைகளையும் அறிவு கேட்டாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். That's what Yeshua said. யோவான் 14:27. Now, why he said that I'm giving you my peace, not the peace of the world. தேவன் எதை செய்கிறாரோ அதை கொப்பி அடிக்கிறதாம் பேயிற வேலை. தம்முடைய ஊழியத்தை வழிநடத்த, ஆடுகளை வளர்க்க சிலர் அப்போஸ்தலர், சிலர் தீர்க்கதரிசிகள், நற்செய்தியாளராக, மேய்ப்பர்களாக, போதகர்களாக ஏற்படுத்தினார். அதே இதை கொப்பி அடிப்பான் பேய். தன்னுடைய விதையினாலே பிறந்த மனுஷர்களை வெளியிலே கிறிஸ்தவர்கள் உள்ளே பேய்கள். இவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள மேய்ப்பர், கள்ள தீர்க்கதரிசிகள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னான். இருக்கிறார்கள் இன்று வரை. இயேசுவை வார்ன் பண்ணினார், பீட்டர் வார்ன் பண்ணான், எச்சரித்தான், பவுல் வார்ன் பண்ணி இருக்குது. தேவன் களி கூறுதலை கொடுக்கிறார், பேய் தன்னுடைய களி கூறுதலை கொடுக்கும். காப்பி. தேவன் அற்புதம் செய்கிறார், தன்னுடைய பொய்யான அற்புதங்களை பேய் செய்யும். மோசே கம்பை போட பாம்பாகினது, மந்திரகாரர்கள் போட அந்த கோலை பாம்பாகவில்லையா? ரப்பர் ஆகியதா? சரி, ஒரு தேவனுடைய மெய்யான அற்புதம் மந்திரகாரர்கள் போட்டி செய்தது பிசாசின் பொய்யான அற்புதம். கண்கட்டி வித்தை என்று சொல்லுவார்கள். பொய். பொய்யான சமாதானம் இருக்கிறது, பொய்யான கழுகுறுதல் இருக்கிறது. உலக ஜனத்தையும் அனைத்தையும் இயேசுவையும் டடியையும் அறியாது இருந்தாலும் பலரை இந்த பொய்யான சமாதானம் கழுகுறுதலே கட்டி வைத்திருக்கிறான். பொய், கள்ளநோட், கடதாசிப்பு. அதுக்கு தான் இயேசுவா சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற உலகம் பிசாசினாலே ஆளப்படுகிறது. 1 யோகனான் 5:19.
யோகனான் 16:30, யோகனான் 16ஆம் அதிகாரத்திலே 13, இந்த உலகத்தின் அதிபதி அவன் கொடுக்கிறான் அசுத்தாவிகள் மூலமாக இவர்கள் யேசுவாவை திரும்ப விடாமல் பண்றதுக்கு பொய்யான சமாதானம், பொய்யான களி கூறுதல். நாங்க நல்ல தனி இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை, எங்களுக்கு சந்தோஷம். அந்த நேரத்தில் என்ன சொல்லப்பட்டது என்பதை பாருங்க. We will come to this. உபாகமம் 23. கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட அநேகமான அகலகம் கத்தோலிக்கர்கள், மெத்தடிஸ்ட் and Anglican, they're all. When is the last time you studied the old covenant? A covenant is between two people, God and his people. தேவன் அவருடைய ஜனம், and he gives them commandments. Here it is. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் விட்டால் சாபம். உபாகமம் 23 6. நீ உன் வாழ்நாட்கள் எல்லாவற்றிலும் ஆயுள் நாட்கள் உள்ளளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே. யாருடைய சமாதானம் நன்மை? புறஜாதியார். Don't seek their peace. Well, read over here and see how this is. பாகமம் 23 6. ஆகையால் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடன் நட்புறவு உடன்படிக்கைகளை செய்து கொள்ள வேண்டாம். அவ்வளவா இது சரியல்ல. அது இலக தமிழ். Now ERTV, I don't know what it says. We will say we have to. உபாகமம் 23 6. நீங்கள் அந்த ஜனங்களுடன் புறஜாதியாரோடு எங்களை சுற்றி 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 நாங்களும் ஒரு நேரம் புறஜாதியார், ஓகே. பட் வெளிச்சத்தை கண்டதுக்கு பிறகு, வெளிச்சத்தண்டை கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால் அவரை டேடி என்று கூப்பிடலாம். அது வேறொரு. அப்பொழுது நான் உங்களுக்கு தகப்பனாயிருப்பேன். அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள், அசுத்தமானதை தொட வேண்டாம். அவர்கள் புறஜாதியார். இப்ப பொங்கல் அது இது எல்லாமே கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே வந்தாச்சு. தீபாவளியின் மற்ற சடங்குகள் எதை எதை தேவன் தவிர்த்தாரோ அப்படியே முரண்பாடாய் செய்கிறார்கள். சூரிய நாள்ல வைக்கிறான் ஆராதனைய, பெருமை கொண்டாடுகிறார்கள். அறியாமையில செய்தார் தேவன் மன்னிப்பார், ஓகே. அவர் திருத்துவார். உண்மை அறிய விரும்புகிறவர்களுக்கு. நித்திர கொள்றவனை எழுப்பலாம். நித்திரை மாதிரி பாசாங்கு நடிக்கிறவனை எழுப்பலாமா? நோ. அப்படித்தான் பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நடிப்பு, பாசாங்கு. You can't wake them up. நீ 1008 எழுப்புதல் கூட்டமும் வைக்கலாம், ஒருவரும் எழும்ப மாட்டார்.
நடிக்கிறான். வச்சுட்டே இரு. நீங்கள் அந்த ஜனங்களுடன் ஒருபோதும் எவ்வித சமாதானத்துக்கு முயற்சி செய்யக்கூடாது. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடன் நட்புறவு கொள்ளக்கூடாது. அது பழைய ஏற்பாடு பெறுறது. நாங்க மாத்து கல்யாணம் செய்தாதான் மற்ற மற்ற மதத்தாக்களோட அவனை கொண்டு வந்து நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து போட்டா பிறகு அவன் திரும்புவான். அப்படி ஒரு ஆத்மா தான் நீ பெறது. ஒரு ஆத்மா. ரொட்டிமா, அப்பம்மா, கடல்மா. இவங்களுடைய தேவனுக்கு மேலாக பேசுறது. ஆத்மாண்டு கொண்டு வந்து இதே முதலாக போற ஜாதியார். God never gave a soul for man. He will create a living being. Being. ஜீவ மனுஷனானான். He started to breathe. யாரை போல? மிருகங்கள், பறவைகள், குரங்குகள் எல்லாவற்றையும் போல. அவர்களுடைய சமாதானத்தை நாட வேண்டாம். நான் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை உங்களோடு வைக்க போகிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் உலகத்தின் சமாதானம் பேயினுடையது. A demon of peace. Something new came out of my mouth. There is a demon called the demon of peace, demon of joy. அது இருந்து உன்னை குழுகுழுப்பாய் வைத்து கொண்டு இருக்கு. துரத்தப்பட்டதும் பொத்தண்டு விழுவாய். அதுக்கு பிறகு உன் சமாதானமும் உன்னுடைய களி கூறுதலும் எங்கே போனது என்று பார்ப்போம். போரே நண்டோடும். யேசுவா அதை தான் சொன்னார். எஸ்ரா 9:12. எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். Thank you, Daddy. We don't normally go to these places, do we? 9:12. எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் ஐயோ 11க்கு இருந்து வாசி வருவோம். எஸ்ரா 9:11. நீங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு உள்ளே போகும் தேசமானது தேசங்களோட ஜனங்களின் அசங்கியத்தினாலும் என்ன சங்கியம்? அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவர்களுடைய அருவருப்புகளினாலும் புறஜாதியாரின் சுற்றி இருப்பார்கள். அவர்கள் போய் அவர்களுடைய அசுத்தத்தினாலும் அழுக்கடைந்ததாய் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் பலத்துக் கொண்டு தேசத்தின் நன்மையை சாப்பிட்டு அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிக்கை
உம்புலியாய். என்ன இது? கம்பளி கம்பளிக்கப்பட்டிருக்கிறேன். உம்புலி கம்பளி உம்புலி. பாப்பம் மற்றதில் எப்படி என்று 7 முகம் உம்புலி. உம்புலி என்றால் கூட புலி. பின்வைக்கும்படி உங்கள் பொம்பளை பிள்ளைகளை அவர்களுடைய ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொடாமலும் போச்சுரா. எப்படியாவது அந்த வசனத்துக்கு வந்துடுவான். நான் எழுதியிருக்கிறத வாசிக்கிறேன். அவர் சொல்றார் ஊழியக்காரன் மூலம். I don't know whether it's Ezra or it must be Ezra. Yeah, the priest. 3 பகுதியாக பெயர்வர்கள் இந்த திருமணவர்கள். I think செருபாபல் டைமில் ஒன்றில், நெகமியாவின் டைமில், எஸ்ராவின் டைமில் திரும்பி எஸ்ரேமுக்கு வந்த. இப்போ வார்னிங் கிடைக்குது. அநேகமாக இதை எஸ்ராவாக தான் இருக்க வேணும். எஸ்ரா என்றது ஒரு மனுஷன். போட்டு இருப்பான் எழுது. அவர்கள் திரும்பி வந்ததை குறித்த புத்தகம். இஸ்ராவின் புத்தகம். சரி, அது பிறகு பாப்ப ஆரம்பத்தை யார் செய்து. ஆதலால் நீங்கள் பரத்துக்கொண்ட தேசத்தின் நன்மையை சாப்பிட்டு அது நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை என்றுதான் நான் நினைக்கிறேன். பிள்ளையா இருக்கலாம், பார்ப்போம். பின்வைக்கும்படிக்கு எச்சரிப்பாக நீங்கள் உங்கள் பொம்பளை பிள்ளைகளை அவர்களுடைய ஆம்பளைகள் பிள்ளைகளுக்கு கொடாமலும். என்னத்தை கொடுக்கிறாரு? கல்யாணத்தில் கொடாமலும் அவர்களுடைய பொம்பளை பிள்ளைகளை உங்கள் ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொடாமலும். Where is the church today? இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் உம்பிளிக்கையை பின்பற்றுகிறதா? கம்பளிக்கு கீழே கொடாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையையும் ஒரு காலம் தேடாமலும் இருப்பீர்களாக. என்றீரே என்றீரே. யார் சொன்னது? டாடி. We are not to seek the peace of our neighbors. எங்கள் அயலார், நாங்கள் இருக்கிற பட்டணம், let's say wherever you are, அந்த சுற்றி இருக்கும் புறஜாதியாரின் புற மதத்தவர்களின் அல்லது கிறிஸ்தவமும் இப்ப மதம் ஆயிட்டது, அவனும் வட்டி கட்டி பொங்குறான். சின்ன பானையில பெரிய பானையில பப்ளிகா. அவர்களுடைய சமாதானத்தை, அவர்களுடைய களி கூறுதலை, அவர்களுடைய நன்மையை தேடாதே. அவன் எப்படி செய்கிறான், என்ன செய்கிறான்? நோ நோ. இது வெளிநாட்டிலே பொங்கல் கொண்டாடும் வெள்ளையர்கள் மேலே கோட் கீழே பட்டி, பட்
கோட் அண்ட் வெட். வெட்டா வேட்டி. பொங்கலோ பொங்கல். அவரை சந்திக்கிற நேரம் இந்த பொங்கல் எல்லாம் எங்க போகும் என்று சரி. கோட்டும் வேட்டும். எந்த பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளைகள் தோண்டி எடுத்துருங்கள் எங்கேயாவது பார்த்து தரி வழி நடத்துவார். இதுதான் இப்பத்தைய சீஷர்களுக்கு the peace of Yeshua is given. அவருடைய சமாதானம் கொடுக்கப்படுகிறது. பேய் கொடுக்கும் சமாதானம் அல்ல, புறையாதியார் அனுபவிக்கும் சமாதானம் அல்ல, சந்தோஷம் அல்ல, அவர் கொடுக்கிற சந்தோஷம். இப்ப பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. Oh, you are learning something, I believe. பிலிப்பியர் 4:4 எஜமானுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. சாந்த குணம். எஜமான் சமீபமாயிருக்கிறார். எஜமான் யேசுவா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை நன்றியோட கூடிய நன்றிக்கு எழுமுகம் தோத்திரம் 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 என்றுதான் சொல்வது. தோத்திரம் தோத்திரமே. பிள்ளைகளுக்கு விளங்காது. நன்றியோட கூடிய ஜபத்தினார். நன்றியோடு சேர்த்து உங்கள் ஜபங்களை வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். டாடிக்கு டாடி வாருங்க, டாடி டாடிக்கு தெரியப்படுத்த. இப்ப அப்படி செய்கிறேன். அப்பொழுதே இப்படி தெரியப்படுத்தினால் அப்பொழுது எப்பொழுது அப்பொழுது தெரியப்படுத்தினதுக்கு பிறகு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? காபாசி சொன்ன மற்ற பாசி எப்ப சொல்ற? எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் தேவ சமாதானம், உலகம் அல்ல, எல்லா அறிவுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் மனதையும் இருதயம் மனம் செய் யேசுவா மெசியாவுக்குள்ளாக காற்றுக்கொள்ளும். அறிவு கெட்டாத சமாதானம் ஏன் பாடல்? அதான் நீங்க போட்டிருக்க. மனுஷ புத்திக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அடே, எங்கே இருந்து வருது இந்த சமாதானம்? எங்கே இருந்து வருது இந்த கலிகூறுதல்?
எனக்கு தெரியுது இல்லையே, எல்லாரும் ஆடுறான். எங்க போறாங்க? அவங்க வேறு வீட்டில் இருக்க போறாங்க. ஏன்னா சூறாவளி வருகுதான். உங்கள் இருதயத்தையும் உங்கள் மனதையும், மனதெல்லாம் தாக்குறவன் பேய் பாயத்தை போட்டு யேசுவா மெசியாவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் குறித்து அவருக்கு டேடியிட்ட சொல்லட்டாம். அநேகமா நேரத்தில் எல்லாவற்றையும் குறித்து சொல்ல ஆக்களுக்கு தெரியாது. இதையும் சொல்றதா? ஏன் நீ சொல்லாடியும் அவருக்கு தெரியும். டேடிக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. What is the thing that I read? Ezra. இதில் இருக்கா பார்க்க போற இந்த உம்பிளிக்க என்னன்னு இருக்கா? கொஞ்சம் 2 minutes பாருங்க. Ezra 9:12 இதெல்லாம் கம்பளி என்ன போடுறான்னு தெரியாது. எனவே இஸ்ராயல் ஜனங்களை, அவர்களது பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகள் மணந்து கொள்ள இல்லை, கல்யாணம் கட்ட அனுமதிக்க வேண்டாம், அவர்களோடு சேர வேண்டாம், அவர்களது பொருட்களை விரும்ப வேண்டாம், எனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். எனவே நீங்கள் பலமுள்ளவர்களாகவும் இந்த நாட்டில் உள்ள நல்லவற்றை அனுபவிப்பவர்களாகவும் இருப்பீர்கள். பிறகு இந்த நிலத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னீர். யாராவது தெரிந்தால் எனக்கு சொல்லுங்க, இந்த உம்பிளிக்கை என்னண்டு. எனக்கு தெரியும் உங்களில் சில தமிழ் வித்துவான்களாக இருக்கிறீர்கள். அப்படியாதவர்கள் எனக்கு தாராளமாக கற்பிக்கலாம். Receive the blessings of Daddy. Yavreka Yehovah Vaishmareka Yair Yehovah Panavelieka Viuneka Isa Yehovah Panavelieka Vaizamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல், உங்கள் ஒவ்வொரு வீடுகளையும் நுழைந்து உங்கள் மேல் இறங்குவதாக. ஆமென், ஆமென். Okay, hope you enjoyed the word. டீச்சர்கள் அவர்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்படும் அவரை பின்பற்றுகிறவர்கள் டீச்சர்களுக்கு ஆசீர்வாதங்கள். டேடியின் வெளிப்படுத்துதல், மகனின் வெளிப்படுத்துதல், உண்மையை அறியும் ஆற்றல், தேவராஜ்யத்தின் ரகசியங்கள் டீச்சர்களுக்கு மட்டும். வார்த்தையின் ரகசியங்கள், உவமையின் ரகசியங்கள் மற்றவர்களுக்கு மூடப்பட்டு சொல்லப்படுகிறது. சீஷர்களுக்கு விரித்து காண்பிப்பார். அவரை பின் செல்கிறவர்களுக்கு. கிறிஸ்தவர்கள் சீஷராயிருக்கிறவர்கள் மட்டும் இந்த ஆசீர்வாதங்கள் இன்னும் அடுத்தடுத்ததிலே சொல்ல போகிறீர்கள். அடுத்த முறையும் நாங்கள் சந்திக்கும் வரை those who are abroad and those who are in Sri Lanka, we love you, we thank you for your prayers, and we say goodbye. Bye.